இது வந்து 20 பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை காலையில். இன்னைக்கான நாள் கொஞ்சம் பரபரப்பாக தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா வீட்டோட மூலை முடுக்கு இண்டு இடுக்கெல்லாம் வந்து தண்ணி பிடிச்சி வைக்க வேண்டியதாக போச்சு, குடிக்கிற தண்ணி உட்பட. ஏன்னா வந்து வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணுறனால காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் தண்ணி வராதுங்கிறனால எல்லாத்தையுமே வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டாச்சு. டேங்க்குள்ளே வந்து அந்தளவுக்கு அழுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய உப்பும் க்ரஷர் மண்ணும் தான் வந்து இருந்தது. ஏன்னா இது வந்து போர் வாட்டருங்கிறனால இந்த டேங்கை வந்து க்ளீன் பண்ணுற வரைக்கும் தான் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கீழே நான் காலையிலே வந்து புற ஊற்றி ஆடை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன், நெய் காய்ச்சலான்னு சொல்லிட்டு. அந்த வேலையை வந்து நான் பார்க்க வந்துட்டேன். மத்தியானத்துக்கு மேலே ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் டேங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நெய் காய்ச்சினதுக்காக தான் கொஞ்சம் பாத்திரம் நிறைய எடுத்துட்டேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் சேர்த்து வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சக்கரை பொங்கல் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அரிசியும் பருப்பையும் வந்து விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இல்லைனா க்ளீன் பண்ண அடுப்பு மேலே ஃபுல்லாக கஞ்சியாக தான் இருக்கும். ஒரு 7 மணிக்கு மேலே இந்த பொங்கலுக்குள்ளே வந்து வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், பச்சைக்கற்பூரம் எல்லாம் போட்டு சூடாக பரிமாறினதோட இந்த நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சது.